செவ்வாய் கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். திருமணம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் என்ன பேசுவாங்கன்னா, நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது ஒரு வரட்டு கௌரவமாக இருக்கும். நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. பட் ஆனால் ஒரு ஏஜ் தாண்டும் போது, ஒரு 27, 28 தாண்டும் போது பயம் வந்துடும். அந்த பயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட டிமாண்ட்ஸ் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நினச்சதை நான் செஞ்சுட்டு தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க எக்காரணத்தை கொண்டும். அண்ட் இன்னொன்று, இதே அமைப்பில் இருக்கக்கூடிய சிலரை நான் பார்த்துருக்குறேன். ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. சின்ன வயசில் அவங்கள சுற்றி உள்ள யாராவது வந்து லவ் ஃபெயிலியரை சந்திச்சிருப்பாங்க. இவங்க ஒரு பெண்ணாக இருப்பாங்க. கூட இருக்கிற கிளாஸ்மேட்டோட ஒரு லவ் ஸ்டோரியை கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப சஃபர் ஆகிருக்கும். அதை பார்த்து இந்த ஆம்பளைங்களே அப்படி தான் சொல்ல வேண்டியது. சில ஆண்கள் அவங்களோட அப்பாக்கே மேரிட் லைஃப் சரியில்லாமல் இருந்திருக்கும், இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாருக்காவது மேரிட் லைஃப் சரியில்லாமல் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பொம்பளைங்களே இப்படி தான் பேசுவாங்க. உள்ள என்னன்னா, பொண்ணுங்களை அசாசினேட் பண்ணணும், அதாவது அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணணும், இல்லை பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்றது இன்டென்ஷன் இல்லை. இவங்களுக்கு ஒரு பயம், நமக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருமோ அப்படின்ற பயம். அந்த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்லேயே அவங்க லைஃப்பை யாரிடமும் அவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு எண்ணம் இல்லை அவங்களுக்கு.